கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் அப்பாவுடைய வீட்டில் எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை வச்சுருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க இந்த நாளில் கிருபை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லாமல் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனுடைய வீட்டில் உள்ள அந்த நிறைவான சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்கள் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் நம்முடைய வழிகளை ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். பல மனிதர்கள் இன்றைக்கு இந்த பூமியில் செய்யக்கூடிய செயல்கள், அவர்களுடைய கிரியைகளை யாருமே பார்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு தவறான எண்ணத்தோடு இன்றைக்கு பல காரியங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம மறைமுகமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஒருவேளை மனுஷனுக்கு அது மறைவாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழிகள் எப்பொழுதுமே கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாட்களையும் கூட உங்கள் வாழ்க்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வழிகள்
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற சகல காரியங்களையும் தேவன் அறிவார் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கிறதா? நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வழிகளை அவர் கண்களுக்கு முன்பாகத்தான் நம்முடைய வழிகளெல்லாம் இருக்கிறது என்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக மாறும். தேவனுக்கு மகிமை. நிறைய மனிதர்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய செயல்களை யாருமே பார்க்கல என்று சொல்லி கடவுளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் எல்லா மனுஷனையும் பார்க்குறார். கண்ணோக்கமாக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி கடவுள் ஒரு மனிதனுடைய கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் சிலர் பாருங்கள், எவ்வளவுதான் அவங்க பிரயாசப்பட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர முயற்சி செஞ்சாலும் அவங்க வழிகள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக சரியில்லாமல் இருக்கிறது நிமித்தம் அவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எண்ணாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3ஆம் தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பார்த்தீங்களா? இங்கே சொல்லப்பட்ட வேத பகுதியுடைய பின்னணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கும்படியாக கூலி வாங்கி கொண்டு தேவ ஜனத்தை சபிக்கும்படியாக வருகிறான். அவன் வரும்போது ஒரு கழுதையின் மேலே பயணிக்கிறான். அந்த கழுதையின் மேலே பயணித்து அவன் புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறார்னா, இந்த பிலேயாமுக்கு எதிர்பட்டு வந்து அவனுடைய வழியை தடுத்து நிறுத்துகிறார். அவனுடைய வழியை தடுத்து நிறுத்தின உடனே அந்த கழுதை போக முடியாமல் திணறுகிறது. அப்பொழுது இந்த பிலேயாம் என்ன செய்கிறான், அந்த கழுதையை ஓங்கி அடிக்கிறான். அடித்த உடனே அந்த கழுதை அவனோடு பேசுகிற சம்பவத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கழுதை அவனோடு பேசின உடனே பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். 31 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தர் பலமுறை பேசியும் இந்த மனுஷனுடைய கண்கள் திறக்கப்படலை. இந்த மனுஷனுக்கு உணர்வு உண்டாகலை. ஆண்டவர் அவனை முதலாவது நீ போக வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவனுக்குள்ள ஒரு வெளிப்பு உண்டாகலை. மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் 2ஆம் விசையும் நான் போகலாமா என்று கேட்டபோது கர்த்தர் மனமில்லா மனதோடு அவனை அனுப்பினார். ஆனால் அனுப்பின கர்த்தர் அவனுடைய வழியிலே குறுக்கிட்டு வந்து நின்றார். நின்று அவனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் வழிகள் எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் மாறுபாடான வழிகளாக இருந்தால் அந்த காரியத்தில் தேவன் நம்மளை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் இன்றைக்கு நடைபெறாமல் தடைபட்டு கிடப்பதற்கு காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையினுடைய பல ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வரவில்லை. காரணம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, உன் வழி மாறுபாடாக இருக்கிறதுனால கர்த்தர் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ உழைத்தும் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ பாடுகளை நீங்கள் அனுபவித்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் உங்கள் வழிகள் வாய்க்காமல் போவதற்கு என்ன காரணம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியவிட்டால் இன்றைக்கு உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் தடையாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபாடானவைகளாய், கர்த்தருக்கு முன்பாக அது மாறுபாடாக இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த வழியில் குறுக்கிட்டு தடை பண்ணுவார். உங்கள் வழியில் பலவிதமான மாறுபாடான வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பிலேயாமை போல இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருடைய வழியில் வர விரும்புகிறேன்.
நேர் வழியிலே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னில் உண்டோ என்று பார்த்து நான் நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக வந்தால் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாளில் நீங்கள் நடந்து கொண்ட வழிகளிலே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி பலவிதமான மரண கட்டுகளில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு தேவனுக்கு நேராக திரும்பினால் கர்த்தர் உங்களுடைய மரண கண்ணியை உடைத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இப்பொழுதே தேவன் உங்களுடைய வழியை செம்மையாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகள், ஆண்டவரை யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமான செம்மையான கர்த்தருக்கு ஆமேன் பிரியமான வழிகளிலே ஆண்டவரே கர்த்தருக்கு தங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து வாழத்தக்கதாக இன்றைக்கு பாவ வழிகளை விட்டு ஆண்டவரே மாறுபாடான வழிகள் விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் செம்மையாய் தோன்றக்கூடிய சுய வழிகளை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமேன் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு ஆமேன் அருவருப்பான காரியங்களை செய்கிற அந்த வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக கர்த்தராக ஆமேன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களை பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. நீர் ஒருவர் தான் எங்களை நேர்வழியில் நடத்துகிற தெய்வம். நீர் ஒருவர் தான் எங்களை நீதியின் வழிகளில் நடத்துகிற தெய்வம். நீர் ஒருவர் தான் எங்களை செம்மையான வழிகளில் நடத்துகிற தெய்வம். யாருடைய வழிகளெல்லாம் இன்றைக்கு செம்மையல்லாததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வழிகளும் இன்றைக்கு செம்மையான வழிகளாக மாறத்தக்கதாக கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அல்லேலூயா ஆமேன். மாறுபாடான வழிகளில் நடந்தது நிமித்தம் பெலயாமை போல ஆசீர்வதிக்கப்படாமல் தேவன் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமேன். பூமியிலே தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்ட நோவாவின் காலத்தில் ஜனங்களைப் போல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இன்றைக்கு யார் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வியாதி, வேதனை, வறுமை, தரித்திரம், போராட்டம், சத்ருவுடைய கிரியைகள் இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.